தமிழ்மணி சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ஈஸ்வரா மருத்துவமனை, ராதா பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை பல் மருத்துவம் பொது மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடக்கி வைத்தார். குடும்பத்துடன் வருகை தந்திருந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கரூரில் உயிரிழந்தோர் ஆத்மா சாந்தியடைய கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்து அவரது குடும்பத்தினரும் அதிமுக கட்சியினரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இனிமேல் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாத வண்ணம் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதன் பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். பொதுவாக நேற்றைய சம்பவம் இந்த வரைக்கும் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை. வடநாட்டில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள், சித்திரை திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான இடங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், எங்க பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு, உரிய அந்த கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல. கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அது எழுத்தளவில் தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விஜயை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஒரு 4-5 கூட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்களுக்கு அவருடைய ரசிகர்கள், உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்றாங்கன்றது தெரியும். அவங்க ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும். அதனுடைய தலைவர் விஜய் செய்திருக்கணும். அது செய்யாது மிகப்பெரிய தவறு. இந்த அரசாங்கத்தை மற்றும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. இன்னைக்கு அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல. கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளவு பேர் நாமக்கல்ல கூடி இருக்கிறாங்க. அப்ப இது குறுகிய பகுதியாக இருக்கிறது. இவங்க 10,000 பேர் தான் கலந்து கொள்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அங்க இருக்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுக்காக உரிய இடத்தை நீதி அரசரும் உரிய பாதுகாப்போடு நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணல. காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு, அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்றும் அவர் தெரிவித்தார்.